Hi friends, good morning. Previous video la pathinga appadina eppadi or MPLAB X IDE la or project file வந்து create பண்றது அத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா MPLAB X IDE ல எப்படி MCC வந்து நம்ம கான்ஃபிகர் பண்றது அத பத்தி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அந்த YouTube சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் ஐகானை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு கொடுத்துங்க. அப்பதான் நம்ம YouTube சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். நான் என்ன பண்ணேன் MPLAB X IDங்கிற ஐகானை வந்து டபுள் கிளிக் பண்ணேன். அப்போ என்ன ஆகுது இங்க வந்து MPLAB X IDங்கிறது ஓபன் ஆகுது. நான் இந்த வீடியோல என்ன பண்ணல புதுசா எப்படி ஃபைல் கிரியேட் பண்றது அப்படி நான் சொல்லல. டைரக்டா என்ன பண்றேன் MCC கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படி நான் சொல்றேன். ஓகே. அப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படினா அந்த MCC கான்ஃபிகரேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணனும். அப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படினா MPLAB கோட் கான்ஃபிகரேஷன். ஓகே இது வந்து எனக்கு என்ன இருக்கு இங்க வந்து ஷோ ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து ஷோ ஆகல அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா விண்டோக்கு போய் டூல்ஸ்க்கு போங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டூல்ஸ்க்கு போய்ட்டு plugins அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா available plugins அதே மாதிரி டவுன்லோடட் அப்படினு காமிக்கும். நீங்க என்ன பண்ணுங்க available வந்து கிளிக் பண்ணுங்க. available கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து என்ன பண்றீங்க அப்படினா ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அப்போ MPLAB கோட் கான்ஃபிகரேட்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு லைப்ரரி மட்டும் இதில் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். மிஷின் லேர்னிங் பார்ட்னர்ஸ் பிளக்கின் அப்படின்னு இருக்கு. இல்லைன்னா MPLAB டச் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ண சொல்லுங்கள் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இப்போ என்ன பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி செட்டிங்ஸில் வந்து அக்செப்ட் கேட்கும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக இருக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அந்த அக்செப்ட் இதை தான் நான் சொன்னேன். அடுத்து இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரன் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இல்லை எந்த இஷ்யூ இல்லை. நீங்கள் டவுன்லோடிங் பிளக்கின்ஸ் நீங்கள் வந்து இப்படியே கண்டினியூ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு ரீஸ்டார்ட் நவ் ஆர் ரீஸ்டார்ட் லேட்டர். நீங்கள் ரீஸ்டார்ட் லேட்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அங்கே MCC கான்ஃபிகரேட்டர் வந்து ஷோ ஆகாது. அதே மாதிரி ஷோ ஆனாலும் உங்களுக்கு வந்து அதில் ஒரு சில வேரியபிள்ஸ்லாம் இருக்காது. ஒரு இன்புட் IO பின்ஸ்லாம் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இந்த சாஃப்ட்வேர் மட்டும் க்ளோஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஓப்பன் ஆகும். ஓகே வெயிட் பண்ணுங்கள். க்ளோசிங் நேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்னால் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் ஆகிருந்தாலும் அதுவாகவே க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா MPLAB X IDE எகைன் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த MCC வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அடினோக்கான வீடியோ கமெண்ட் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோ கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கான வீடியோஸ் இருக்குது. அதையும் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா MPLAB X IDE வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே MCC கான்ஃபிகரேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். அப்படி ஒரு வேளை ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டூல்ஸில் போய்ட்டு எம்பெடட் அப்படின்னு இருக்கா இந்த டூல்ஸில் எம்பெடட் அப்படின்னு இருக்கும். அதில் போய் என்ன பண்ணலாம் MPLAB கோட் கான்ஃபிகரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் என்ன ஆகும் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த MCCக்குள்ளே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும் ஓப்பன் ஆகும். ஓகே லோடிங் இன்ஸ்டலேஷன் MCCன்னு வருதா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம் ஃபைல் கிரியேஷன் இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணிக்கோம் ப்ரைமரி ஃபைலாக எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபைலுக்கானது தான் இந்த MCC கான்ஃபிகரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே நீங்கள் MCC ஃபைல் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் வந்து MCC இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் ஏதாவது ஃபைல் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா மட்டும் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன சம் ஃபைல்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா MCC கண்டென்ட் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து MCC கண்டென்ட் மேனேஜரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் MCC கிளாஸஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சம் லைப்ரரிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது லைப்ரரிஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க USB ஃப்ரேம்வொர்க்லாம் உங்களுக்கு வேணும். ஏதாவது லைப்ரரி வந்து இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிற லைப்ரரியை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அது போல இன்ஸ்டால் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க 10 கீ டச் அப்படிங்க நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு USB ஃப்ரேம்வொர்க்லாம் வந்து ஒரு சில லேபில் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா வந்து ஒர்க் பண்ணி பார்த்ததுனால இந்த ஒரு சில லைப்ரரி இஷ்யூலாம் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும் USB ஃப்ரேம்வொர்க்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. அப்போ USB ஃப்ரேம்வொர்க்னு நீங்கள் ஷோ ஆகும். அந்த USB ஃப்ரேம்வொர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே லைப்ரரின்னு இருப்பாங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன் ஃபினிஷ்னு தரேன். இப்போ ஃபினிஷ்னு கொடுத்து இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா என்ன ஆகும் 10 கீ டச் அது வந்து என்ன ஆகுது ஸ்டெப் 1 டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு வருதா. இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ளே போகும். ஓகே இப்போ வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. அதனால் என்ன ஆகுது இன்ஸ்டலேஷன் ப்ராஜெக்ட். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகே வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு LED ப்ராஜெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டைம் எடுத்துக்கும். ஏன்னா மினிமம் 4GB ரேம் வேணும். 4GB ரேம் கம்மியாக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா லேப்டாப் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவாகிடும். அதனால் நீங்கள் வந்து 4GB ரேம் இல்லாமல் உங்கள் லேப்பில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மினிமம் 4GB ரேம் வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே
இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மைக்ரோ கண்ட்ரோலரோட பின் அவுட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஓகே 1 2 3 4 5 6 7 8 அப்போ 28 பின்ஸ். அப்போ 28 பின்ஸுக்கான பின் அவுட்டும் அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலரோட நேமும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ எம்சிசி கான்ஃபிகரேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா உங்களுடைய எம்சிசி கான்ஃபிகரேஷன் வந்து கரெக்டாக வந்து பில்ட் ஆயிடுச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் எம்சிசி ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த எம்சிசி எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்க அதே எம்சிசி நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஜெனரேட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குப்பாங்க. இந்த ஜெனரேட் ஐக்கான் நீ வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நான் கோட் ஜெனரேட் ஆகும். இதெல்லாம் என்ன பண்ணுறாமா அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எல்சிடிக்கான பின்ஸ் வந்து நான் எப்படி இன்ஸ்டலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி கோட் ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணலாம். அடுத்த ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட்டை வந்து ஈஸியாக இருக்கும். நான் எல்லா விதத்தையுமே ஒரே வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியாது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. அந்த எம்சிசி வந்து நான் க்ளோஸ் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ எம்சிசிங்க ஐக்கான் இருக்குப்பாங்க, அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நேரம் எம்சிசி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே நான் எம்சிசி எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணல, அதான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த எம்சிசி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுவேன். ஓகே தேங்க்யூ.